6 நாளில் 1000 கோடி. தெலுங்கு மீடியாவில் புஷ்பாவை கிழிச்சு கேப்பை நட்டு தொங்க விட்டாச்சு. இயக்குனர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷன் நிகழ்ச்சி பீகாரில் நடக்குது. பீகார், ஜார்க்கண்ட் இந்த ஏரியாவில் எல்லாம் கனிம வள கொள்ளை என்பதும் துப்பாக்கியில் சுடுறதும் கடத்தல் என்பதும் சர்வசாதாரணமாக அடங்கக்கூடிய இடம். உலகத்தில் நடக்கவே முடியாத விஷயம்லாம் அதில் இருக்கும். ஒரு யதார்த்தமாக நீ யோசிக்கவே முடியாத காட்சிகள். இந்த மாற்றாந்தை மனப்போக்கு மையல்ல சொந்த படத்தையே பாராட்டுறதில்லை. ஞானவேல் ராஜா போட்ட படத்தை எடுத்தாச்சு. சூர்யாவுடைய கேரியரில் 650 கோடி ரூபா பிஸ்னஸ்ங்கிறது இதுதான் முதல் முறை. நீங்கள் கங்குவாவுக்கு எந்த அளவுக்கு கழிவு ஊற்றுற ஊடகங்கள் புஷ்பா ரோலுக்கு யாராவது பேசியிருக்காங்களா? ஒன்றுமே பேசல, எதிராகவே இல்லை. இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆபத்தான எச்சரிக்கைன்னு சொல்லலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். புஷ்பா 2 புயல் மாதிரி வீசி ஓஞ்சிருக்கு. இல்லை, புயல்னா கூட கரையை கடந்துடும். இது புயலாகவும் இல்லை, மழையும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு அடமழைம்பாங்கள்ல, அது மாதிரி பெஞ்சிட்ருக்கு. அதோட வசூல் சாதனை பயங்கரமாக இருக்குது. ஒரு 1000 கோடி அது எட்டியிருக்கு. இது எப்படி சாத்தியமானது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, 1000 கோடிங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்துட்டு ஒரு பிரமிப்பாகவே இருக்குது. நம்ம அந்த 100 கோடியை 3 நாளில் தாண்டுவோமா 5 நாளில் தாண்டுவோமான்ற ஒரு அவநம்பிக்கையில் நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, நீ ஹிந்தி படம் 2000 கோடி கிராஸ் ஆகியிருக்கு, தெலுங்கு படம் ஆகியிருக்கு, எல்லாமே ஆகியிருக்கு. அந்த படங்கள் ஏன் 1000 கோடியை கிராஸ் பண்ணுச்சு அல்லது 2000 கோடியை ரீச் பண்ணுச்சுங்கிறதுக்கு நம்ம சுய விமர்சன பார்வையோடு தமிழ் சினிமா அதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருந்தால் மணிரத்னமோ அல்லது சங்கரை யாரோ 1000 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்ட படம் பண்ணுறதுனுடைய விளைவு தான். நீங்கள் இது வரைக்கும் இந்த 1000 கோடியை கடந்த படங்கள் பார்த்தோம்னாலும் சரி, இல்லை இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம கை மேலே இருக்கிறது புஷ்பா ரோல். புஷ்பா 1 சரி, புஷ்பா 2 சரி. ஒரு குறிப்பிட்ட நிலம் சார்ந்த கதை இல்லை. இது சர்வதேச அளவில் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு படம் புரியும். இது நம்ம ஊர் கதை மாதிரி இருக்க. ஆனால் செம்மரங்கிறது ஆந்திரா, அதுக்கு சொந்தமானது தான் அந்த கதை. அதாவது மரக்கடத்தலுங்கிறது உலகம் பூரா இருக்கு. ஆனால் என்ன மரங்கிறது இங்கே தான் செம்மரம் கடத்துறது இருக்கு. இப்போ நீங்கள் விக்ரமுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் அது போதை கடத்தல். துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. போதை யூனிவர்சலானது. எத்தனை தடவை சுடுறான்னு என்றதுக்காகவே படம் பார்க்க போனாலாம் இருக்கு. அது மாதிரி தான் புஷ்பா படம். அது படம் இன்றைக்கி அதாவது அவங்க எந்த விதமான மிகைப்படுத்தலும் பண்ணலை. நீங்கள் யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இது தெலுங்கு படம். ஆனால் அதோட ஓப்பனிங் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி பீகாரில் நடக்குது. இயக்குனர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. பீகார், ஜார்க்கண்ட் இந்த ஏரியாவில் எல்லாம் கனிம வள கொள்ளை என்பதும் துப்பாக்கியில் சுடுறதும் கடத்தல் என்பதும் சர்வசாதாரணமாக அடங்கக்கூடிய இடம். ஸோ நீங்கள் அந்த பாத்திர வடிவமைப்பு பார்த்தீங்கனால, அல்ல அரவிந்த் பாத்திரத்தை பார்த்தோம்னால நீங்கள் ஒரு தெலுங்கு ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டார். சர்வதேச அளவில் அல்லது இந்த மலைக்காடுகள்லேயே வாழக்கூடிய ஒரு ஜீவன் மாதிரியே தான் இருக்கும். அது எந்த மொழிக்கு போனாலும் அல்ல அரவிந்த் அடாப்ட் ஆகிற மாதிரி தான் அந்த கேரக்டரைசேஷனே இருக்கும். பாக்கி எல்லாமே யூஸ்வல் தான். ஸோ உங்களுக்கு ஒரு திரைக்கதையை எழுதுகிறப்ப அது சர்வதேசத்துக்கும் பொருந்துகிற மாதிரி, பார்க்குற எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி, புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா 1000 கோடி என்பது சாத்தியம். இதுவரைக்கும் 1000 கோடி 500 கோடி கிராஸ் பண்ண படங்கள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஷார்ட் பீரியடில் 1000 கோடியை கிராஸ் பண்ண படம்ங்கிறது மிக விரைவாக, அதாவது அதிவிரைவுன்னு கூட சொல்லலாம். 6 நாளில் 1000 கோடி. இது வரைக்கும் எந்த இந்திய சினிமாவில் எந்த படமுமே 6 நாளில் 1000 கோடி. ஜவான் அது மாதிரி எட்டலை, 6 நாளில் பண்ணல.
6 நாளில் இது இதில் என்னதுன்னா 5 நாளில் 922 கோடி. அதாவது மழை கனமழை பெய்யும் பொழுது அணைக்கட்டோட நீர்மட்டம் கடகடன்னு கூடும்ல, அது மாதிரி தான் இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது முதல் நாளே 300 ரூபாயை கிராஸ் பண்ணுறதுக்கு பொழுது இங்கே நம்ம பிரமிச்சு போய் பார்த்துட்ருக்கோம். தமிழ் சினிமாவில் 100 கோடியை கடந்துடும். 100 கோடி கிளப்புங்கிறது இங்கே பெருமையான விஷயம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்தியாவில் ஹையஸ்ட் கிராசிங்கில் 7 படம், 10 படத்தில் 7 படம் தெலுங்கு படம். 1000 கோடியை கடந்த 4 படம் தெலுங்கில் இருக்கு. ஹிந்தி பின்னாடி இருக்கு, கன்னடம் போட்டியில் இருக்கு. அதனால் இது எப்படி சாத்தியம்? இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க டிக்கெட் ப்ரைஸ் ஜாஸ்தி. இந்த படத்துக்கு முதல் நாள் மட்டும்தான் ப்ரீமியர் ஷோவுக்கு டிக்கெட் ரேட்டு ஜாஸ்தி. ரெண்டாவது 3000லேருந்து 1500, 1000 இப்படி டிக்கெட் ரேட்டை விற்றாங்க. அந்த முதல் நாள் ஒரு பல்க் அமௌண்ட்டு ஒரு 100 கோடி ரூபாய் இப்படி ப்ரீமியர் ஷோ மூலம் வந்திருக்கும். ஆனால் அதோடு அந்த வசூல் குறைஞ்சிடும் அப்படின்னு தான் ரெண்டாவது நாள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ரெண்டாவது நாள் ஒரு 85 கோடி ரூபா வசூல் ஆச்சு. ஆனால் 3வது நாள் அப்படியே ஜம்ப் ஆகி டபுள் மடங்கு ஆகிடுச்சு. அப்போ படத்தின் மீதான ஈர்ப்பும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ஆடியன்ஸ்கிட்ட இருக்குது. இதில் என்னென்னா இந்தியில் இதுவரைக்கும் இந்தி நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் பண்ண கிராஸை விட ஷார்ட் பீரியடில் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி புஷ்பா ரோல் படம் பண்ணியிருக்குங்கிறது தென்னிந்திய சினிமாவுக்கு பெருமை. ரெண்டாவது, அடுத்து இந்தியாவில் படங்கள் பண்ணும் பொழுது திரைக்கதை வடிவமைப்பு எதை நோக்கி நம்ம பயணிக்கணுங்கிறதுக்கான ஒரு ஐடி கார்டு மாதிரி தான் புஷ்பா ரோல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட காட்சிகள் ஹை லெவல் கமர்ஷியலாக இருந்திருக்கு. அதே மாதிரி கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருந்திருக்கு. ஒரு யதார்த்தமாக நீ யோசிக்கவே முடியாத காட்சிகள். அது எப்படி மக்கள் பார்த்துருக்காங்க? அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிட்டாது. சார், நான் கலை சேவை செய்கிறதுக்கு படம் எடுக்கலை, தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. நான் கலை என்பது மாற்று சினிமாங்கிறது வேறு. அது பணம் கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறாள். ஏன்னா நீங்கள் நல்ல சினிமா எடுத்தால் பார்க்க வர மாட்டீங்க. சிடி கிடைக்குதா இல்லை ஓடிடியில் வருமானம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உனக்கு சுட சுட கர்ர மசாலாவோடு நான் ஒரு அசைவ சாப்பாடு மாதிரி போட்டால் தான் நீ படம் பார்க்க வர்றீங்கன்னா, நான் ஒரு வியாபாரி, என் கையில் இருக்க பொருளை விற்கணும்னா இதுதான் வழின்னா வேறு வழியே கிடையாது. அதான் புஷ்பார். நீங்கள் புஷ்பார் உள்ள கற்பனை கேட்ட உலகத்தில் நடக்கவே முடியாத விஷயம்லாம் அதில் இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர் கீழேருந்து கிளம்புறதுக்கு, வானத்தில் பறக்கிறதுக்கு 1008 கண்டிஷன் இருக்குங்க. ஏர்போர்ட்டில் பெர்மிஷன் வாங்கினா அங்கேருந்து எந்த ரூட், இதுக்கெல்லாம் நிறைய சிக்னல்லாம் வாங்கிட்டா நீ கண்ட இடத்துலையும் பறந்துக்கிட்டு இருக்க முடியாது. டக்குன்னு கார் எடுக்கிற மாதிரி தான். எந்த உலகத்தில் இடிஞ்ச அரண்மனைக்குள்ளே ஹெலிகாப்டர் உள்ள இறங்கும்? இதெல்லாம் நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது என்னென்னா, புஷ்பா ரோலுக்கு ஊடகங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டு. நீங்கள் கங்குவாவுக்கு எந்த அளவுக்கு கழிவு ஊற்றுற ஊடகங்கள் புஷ்பா படத்தினுடைய படக்குழுவோ அல்லது பட கம்பெனியோ மீடியாவை கண்டுக்கிறவே கிடையாது தமிழில். ஆனால் விழுந்து வரைஞ்சி கட்டி நம்ம எழுதணும் தமிழ் மீடியா எல்லாமே. இந்த மாற்றாந்தை மனப்போக்கு மையல்ல சொந்த படத்தையே பாராட்டுறதில்லை. கங்குவாவில் 1008 லாஜிக் இருக்குது. 1008 லாஜிக் மீறெல்லாம் நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணோம். சூர்யா உயரம் உள்ளிட்டு பேசினாங்க. புஷ்பா ரோலுக்கு யாராவது பேசியிருக்காங்களா? ஒன்றுமே பேசல, எதிராகவே இல்லை. ஸோ எல்லோரும் வானலாக புகழ்ந்து தான். ஸோ அப்போ என்னென்னா, தமிழ் சினிமாவை நாங்கள் வளர்க்க மாட்டோம். வேற்றுமொழி படங்களை நாங்கள் ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்போம். அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீடியாவில். அது உலகத்தில் ஹாலிவுட் படத்தை விட லாஜிக் மீறல் அதில். ஏன்னா அதில் அதாவது எல்லாருமே நம்ம அந்த கேஜிஎஃப்பில் அடுத்து என்னன்ற கான்செப்டில் இப்போ படம் பார்த்தோம். அதே மாதிரி புஷ்பா ரோலில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மனோநிலையில் தான் ட்ராவல் ஆனமே ஒழிய, ஒரு முதலமைச்சர் உருவாக்கக்கூடிய ஒரு ரவுடி எவ்வளோ பாதுகாப்போடு இருப்பார்? அவ்வளோ ஈஸியாக இது நடந்துருமா? அவர் ஏன் ஒரு சாதாரண எஸ்பி டிஎஸ்பிக்கு பயப்படணும்? இந்த லாஜிக் யாருமே இங்கே யாருமே கேட்கல. ஆனால் கங்குவாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்படி பேசியிருப்பாங்களான்னு இங்கே கேள்வி வந்துச்சு. அதனால் இங்கே இருக்க மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் சொந்த படத்தை தூக்கி போட்டு மிதிப்போம், மாற்று மொழி படத்தை ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்போம். ஞானவேல் ராஜா போட்ட படத்தை எடுத்தாச்சு.
சூர்யாவுடைய கேரியரில் 650 கோடி ரூபா பிஸ்னஸ்ங்கிறது இதுதான் முதல் முறை. அவங்க ஹாப்பியாக வரவு செலவு பார்த்து லாபத்தோடு இருக்காங்க. தனி மனித வெறுப்புகளை வச்சுக்கிட்டு அந்த படத்தை குத்தி கொதறி எடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது வந்து புஷ்பாவுக்கு தெலுங்கு மீடியாவில் புஷ்பாவை கிழிச்சு கேப்பை நட்டு தொங்க விட்டாச்சு. ஏடா படம் எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் அதையும் மீறி நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸு வரவு செலவுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பாவுடைய அதனுடைய வசூல் இந்திய சினிமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியுமாங்கல்ல. நீங்கள் இந்தி சினிமா ஒன்றுமே இல்லை அவ்வளோதானே முடிஞ்சு போச்சுன்றப்ப ஜவான் வந்து அடித்து பட்டை கிளப்பி நான் இருக்கேன் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஷாருக்கான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி தான் இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அல்லவிரன் வந்து 2வது கேட்டகரியில் இருந்த நடிகர். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து மகேஷ் பாபு, ராம் சரண், சிரஞ்சீவி, இந்த மாதிரியான கேட்டகரி. இங்கே தமிழ் சினிமாவில் எப்படி ஜெயம் ரவி, தனுஷ் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த கேட்டகரியில் இருந்தால் இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் பிரபாஸுக்கு ஈக்குவலாக பிரபாஸ்னால் அதிக சம்பளம் வாங்கினார் முதல்ல 100 கோடி. இப்போ பிரபாஸை பிரேக் பண்ணி 300 கோடி ரூபா சம்பளம்ன்ற ப்ரொமோஷனுக்கு அந்த 300 கோடி ரூபா சம்பளம்னு அவங்க ஒரு படத்துக்கு சொல்கிறாங்களே ஒழிய, பட் அதுக்கான உழைப்பு அதுக்கான காலம்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 100 கோடி ரூபா அஸ்யூஷுவலில் பிரபாஸோட சம்பளம் தான். அதே மாதிரி இந்த 1000 கோடி ரூபா வசூல் என்பது வந்து இப்போ நமக்கு பிரமிப்பாக தெரியலாம். ஆனால் நீங்கள் ஒரு சந்திரலேகா அன்னைக்கு என்ன வசூல் பண்ணுச்சோ அதுக்கு ஈக்குவலானது தான் புஷ்பா 2 படத்தினுடைய 1000 கோடி ரூபா வசூல். அன்னைக்கு தங்கத்தினுடைய மதிப்பு என்ன, இன்றைக்கி பணத்தினுடைய மதிப்பு இன்றைக்கி 100 200 சர்வசாதாரணம். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மற்ற படங்கள்லாம் தமிழ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியடில் வந்து 100 கோடி 200 கோடி வசூல் பண்ணியிருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆடியன்ஸு குறையும். டிக்கெட் ப்ரைஸிங் வந்து ஹெவியாகி பாக்ஸ் ஆஃபீஸ் புஷ்பா ரோலுக்கும் சரி, இல்லை நம்ம சிவகார்த்திகேயன் கடைசியாக நடித்து வந்த படமும் சரி, 2க்குமே நம்பர் ஆஃப் ஆடியன்ஸு ஜாஸ்தி. அந்த வகையில் புஷ்பா வந்து ஒரு வெகுஜன படமாக ஜனரஞ்சக மக்கள் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கிறதுனால தான் இந்த 1000 கோடிங்கிறது. இந்த 1000 கோடி வசூல் பண்ண படம் பூரா பார்த்திங்கன்னா பாகுபலி, ஜவான், இப்போ புஷ்பா, கேஜிஎஃப் எல்லாமே யூனிவர்சலான எல்லாருமே புரிஞ்சுக்கிறக்கூடிய கதை. 2வது வந்து அதில் லாஜிக் இருக்காது, தத்துவம் பேசியிருக்க மாட்டாங்க, சமூக நீதி கருத்து அதெல்லாம் எதுவும் இருக்காது. வந்தியா கொடுத்த காசு கொஞ்சம். இதில் என்ன பெரிய விஷயம்னா 3.5 மணி நேரம் படம் உட்காந்து பார்க்குறேன். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இது வசூல் பண்ணியிருக்கு புஷ்பா 2? தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடி முடியும் பொழுது கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா வசூல் பண்ணணுங்கிறது இப்போதைய மதிப்பீடு. இது வரைக்கும் 15 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணிடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, பலமான தமிழ் படங்கள் எதுவும் இல்லை, வர்றது பூரா சின்ன சின்ன படங்கள். அதிக ஸ்க்ரீனு கிட்டத்தட்ட 650 ஸ்க்ரீனுக்கு மேலே தமிழ்நாட்டில் போட்டிருக்கிறதுனால. 2வது அல்லு அர்ஜுனை வந்து நம்ம துல்கர் சல்மான் மாதிரி அல்லு அர்ஜுனை நம்ம ஆளுக ரசிக்க ஆரம்பித்தாச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் 74 வயசு ரஜினிகாந்தையும் 69 கமலஹாசன் நம்ம பார்க்குறது ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலை பார்ப்போமேன்ட்டா அவர் நான் டி நகர்காரின்னு வேறு சொல்லிட்டார். அதனால் இப்போ நம்மளுடைய ஆடியன்ஸுடைய மனநிலை எல்லாமே மலையாளம் தெலுங்கு நடிகர்களை நோக்கி டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கு. இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆபத்தான எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.